ஹே ஸ்டீஸ், இந்த வீடியோவில் நான் போகணும் ஒன் பீஸில் லாஸ்ட்டாக வந்து மாங்கா சாப்டர் 1027 நான் சின்ன பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஏகப்பட்ட இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரை வந்து நான் ஒரு இல்யூஷன் சாப்டராக பார்க்குறேன். இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த வந்து சொல்லிடுறேன். அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கிளியர் கட்டாகவே புரியும். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? நார்ஸ் மித்தாலஜியில் வந்து யாக்ட்ரஸில்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயை வந்து வேர்ல்டு ட்ரீ இல்லாட்டி ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. எக்ட்ரஸல் ட்ரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. அது ஒரு 9 வேர்ல்டை வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த சாப்டரோட டைட்டில் வந்து அட்வென்ச்சர் இன் த மிஸ்டீரியஸ் ஐலாண்ட். இந்த சாப்டரோட கவர் பேஜில் ஜோ ஐலாண்டில் இருந்த டாக் ஸ்டாம் இல்லாட்டி இன்னரஷின்னு சொல்லலாம். அவர் வந்து யமாட்டோட உட்காந்து ரைஸ் பால் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சாப்டர் வந்து எல்பஃபில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற வீடு எல்லாமே லெகோ பீசஸால் மேடாயிருக்கு. ஜெயின்ஸ் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கே நெருப்பு பற்றிச்சு, தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை அணைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஃபீமேல் ஜெயிண்ட் வந்து நீங்கள் அந்த அரோமா வந்து ஸ்மெல் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நெருப்பு வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வருது. சப்போஸ் இந்த நெருப்பு மட்டும் எக்ட்ரஸல் ட்ரீ வரைக்கும் பரவுனுச்சுன்னா இந்த கண்ட்ரி வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம கிரேட் சன்கார்ட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம லூஃபி தான் இப்போ சன்கார்ட் நிற்கான். இப்போ தான் அவன் எல்பஃப் கிட்டேயே வரானே. அப்படி இருந்தாலுமே இங்கே இருக்கிற ஜெயின்ஸ் வந்து சன்கார்ட் நிக்கா கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இங்கே யாரோ ஒருத்தர் வந்து ஏற்கனவே சன்கார்ட் நிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு தெரியுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஜெயின்ஸ் வந்து கீழே தேனி விழுந்து கிடக்கிறத வந்து பார்க்குறாங்க. இதில் வந்து ஏதோ தப்பாக இருக்குது, இது சாதாரணமாக கீழே விழாது, இதை யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த 2 ஜெயின்ஸும் பேசிக்கிறாங்க. அதில் ஒரு ஜெயிண்ட் வந்து இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சுல, அந்த சத்தம் வந்து இயர்கார்டு வந்து கீழே விழுந்த சத்தம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இன்னொரு ஜெயிண்ட் வந்து ஸ்டூப்பிடாக சொல்லாத, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரேபிட்டை வந்து என்ன ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் பிக்ஸ்டேன் கேஸ்டல்னு சொல்லிட்டு நாமி இருந்து அந்த கேஸ்டலை காட்டுறாங்க. நாமி வந்து இது உயிரோட இருக்குது, என்னது இது பெரிய தேனி அப்படின்னு சொல்கிறா. அப்போ நாமி வந்து அவரோட கிளைமேட் ஆக்டை யூஸ் பண்ணி ஜியூஸ் வந்து வெளியில் வர வைக்கிறா. ஜியூஸ் வந்து வெளியில் வந்தோடனே நம்ம எங்கே இருக்கோம் நாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நாமி வந்து எனக்கு தெரியல, நான் கடைசியாக ஜெயிண்ட் ஷிப்பில் இருந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வழியாக ஜியூஸை வச்சு அந்த ஜெயிண்ட் பியை வந்து டிஃபீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க, லூஃபி, ஜோரோ, சாஞ்சி, சூப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. எனக்கு என்ன ஆச்சு, நான் ட்ரெஸ்ஸை மாற்றின மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் கனவு காண்றேனா, என்ன இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு நாமிக்கு வந்து உசோப்போட வாய்ஸ் கேட்குது. சரி, வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. அந்த லெகோ பிளாக்ஸை பார்த்துட்டு என்னது இது, ஃப்ளோர்ஸ் வந்து ஈவனாகவே இல்லை அப்படின்றா. திரும்ப கீழே இருந்து ஏந்திரிக்கும் போது ஒரு ஜெயிண்டான முள்ளமன்றியை பார்க்குறா. அதை பார்த்தோன்னே என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சிடுறா. நாமி வந்து அந்த முள்ளமட்ரிக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடும் போது உசோப் வந்து ஒரு பெரிய கேட் வந்து அட்டாக் பண்ணுறத பார்க்குறா. அந்த பெரிய கேட் வந்து தலையில் வந்து ஒரு கிரீடம் மாதிரி ஒரு க்ரௌன் வச்சுருக்கு. அப்போ ஜியூஸை வெளியில் எடுத்து கேட்டை வந்து அதை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறா. திடீர்னு அந்த முள்ளமன்றியை வந்து அந்த இடத்துக்கு வந்துடுது. நாமி வந்து ஜியூஸை வச்சு தண்டர் அட்டாக் பண்ணி அந்த முள்ளமன்றியை வந்து காலி பண்ணிடுறா. ஆனால் நமக்குன்னே வர மாதிரி அந்த முள்ளமன்றி வந்து க்ரௌன் வச்சிருக்கிற அந்த கேட்டோட தலையிலே போய் விழுவும். தண்டர் அட்டாக் பண்ணாதனால முள்ளமன்றிக்கிட்ட இருந்து அந்த ஷாக் வந்து அந்த கேட்டு மேலேயுமே பட்டுரும். அது ஃபேட் அவுட் ஆகி கீழே விழுன்னு பார்த்தா அது இன்னும் கடுப்பாயிரும். அந்த கேட் வந்து செம்ம கோபமானோடனே எனக்கு பேட் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நாமி வந்து உசுப் கிட்ட உனக்கு இந்த இடத்த பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு உசுப் வந்து நான் ஜெயிண்ட் ஷிப்பில் வந்து குடிச்சிட்டு இருந்தது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா நான் இங்கே உன் கூட இருக்கேன் அப்படின்றான். அப்போ நாமி வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஆமாம் அந்த சரக்குல அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு முன்னாடி சாப்டரில் வந்து ஜெயின் ஷிப்பில் வந்து ஒரு ஜெயிண்ட் வந்து இந்த சரக்கோட பேர் வந்து ஆப்ஷன்ஸ் க்ரீன் ஃபேரின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஹாலுசினேஷன்ஸ் வந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நாமி உசூப் 2 பேரும் ஒரு டெட் எண்ட் கிட்ட வந்து நிற்பாங்க. அப்போ உசூப் வந்து நாமி கிட்ட இது ஒரு வேளை அந்த ஜெயிண்ட்டு சொன்ன மாதிரி ஹாலுசினேஷனாக இருக்கலாம்ல, அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து இல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். அந்த கேட் வந்து ஹாலுசினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உசூப் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த கேட்டுக்கிட்ட போவான்.
அப்போ புரடி போடு போட்ட மாதிரி உசுப் வந்து அந்த ஃபோனை வந்து ஒரே அடியில் பறக்க விட்டுரும். இதை நாமி பார்த்துட்டு உசப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. இந்த அட்டாக்ல வந்து அந்த கேஸ்டலுமே டேமேஜ் ஆகி அவங்க 3 பேருமே கீழே விழுந்துருவாங்க. உசோப் வந்து மயக்கத்தில் இருப்பான். பக்கத்தில் வந்து நாமி இருப்பா. சடனாக அந்த ஜெயிண்ட் கேட் வந்து ஒரு லயனாக மாறிடும். திரும்ப வந்து அதை அட்டாக் பண்ண வரும்போது நாமி வந்து உசோப்பை வந்து ஒரு ஷீல்டாக வச்சு அவளை கவர் பண்ணிப்பா. கடைசி மொமெண்ட்டில் நம்ம மான்ஸ்டர் ட்ரியோ சாஞ்சி, லூஃபி, ஜோரோ 3 பேருமே வந்துடுறாங்க. நம்ம சாஞ்சி வந்து என்னோட பிலோட் ஒன்ஸை வந்து நீ அழ வச்சதுனால நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இஃப்ரிட் ஜம்பிள் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். நம்ம லூஃபி வந்து கியர் 4ல் கம்மு கம்முனோ எலிஃபேண்ட் விஃப்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். ஜோரோ வந்து 3 ஷாட் ஸ்டைலில் காலசுத்ரா கிரேட் டிராகன் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். அவங்க 3 பேரோட அந்த காம்போ அட்டாக்ல லைன் வந்து திரும்ப பூனையாக மாறிடும். இதை பார்த்து நம்ம உசோப்பும் நாமியும் ஷாக் ஆயிடுவாங்க. இந்த சாப்டரோட கடைசி பேஜில் சாஞ்சி வந்து நாமி சார் நான் அவங்கள நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நாமி வந்து சாஞ்சி கிட்ட நான் ரொம்ப பயந்துட்டேன், உசூப் வந்து செத்தே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு உசூப் உடனே நான் உயிரோட தான் இருக்கேன், ஆனால் நீ என்னை ஷீல்டாக யூஸ் பண்ணதுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபைனல் டபுள் பேஜில் வந்து நம்ம லூஃபி, ஜோரோ, நாமி, உசூப்பு, சாஞ்சி இவங்க எல்லாருமே ரீயூனைட் ஆயிடுறாங்க. அந்த லெகோ கேஸ்டலோட பேக் யார்டில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா ஒரு பெரிய ட்ரீயுமே தெரியுது. மோஸ்ட்லி அந்த ட்ரீ வந்து யாக்ட்ரஸல் ட்ரீயாக தான் இருக்கணும். நம்ம லூஃபி வந்து அந்த ஜெயிண்ட் கேட்டு மேலே ஏறி நின்றுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், இதை வந்து நம்ம சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறான். அதே மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிரில் பண்ணி சாப்பிட்ட ரேபிட்டுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றான். லாஸ்ட் பேனலில் நம்ம லூஃபி வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இங்கே நிறைய பெருசாக இருக்கும் போல இருக்குது, நான் போய் பார்த்துட்டு ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜோரோ வந்து மற்றவங்களுக்குலாம் என்னாச்சுன்னு தெரியல, கடல் எந்த சைடு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஷிப்பை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்றான். உடனே சாஞ்சி வந்து இங்கே ஃபுட்டை பற்றி டாபிக் போயிட்டு இருக்கறனால நீ ஒரு தேனீ கூட்டை பறக்க விட்டல, அதில் இருக்க தேனியும் அப்புறம் தேனீ கூடும் ரொம்பவே நியூட்ரிஸாக இருக்கும், ஸோ மறக்காமல் அதை எடுத்துட்டு வா அப்படின்றான். லாஸ்ட்டாக நம்ம நாமி வந்து நீங்கள் எப்படா இவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகிட்டீங்க, நம்ம இங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுற மாதிரி முடிக்கிறாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 பெரிய தேனி வந்து கீழே விழுந்து கிடக்கும்ல, அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 ஜெயின்ஸ் வந்து ரேபிட்டை வந்து இயர் கார்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த ரேபிட்டை பொறிச்சு சாப்பிட்டதும் நம்ம மான்ஸ்டர் ட்ரியோ தான். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஏன் அதை ஹாலுசினேஷன் சாப்டர்னு சொன்னேன்னா, இதில் வந்து ஏகப்பட்ட இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நாமியை பற்றி பார்த்தோன்னா, நாமியோட லெஃப்ட் கையில் வந்து அவளோட சிஸ்டர் நொஜிகோ வந்து ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பா, அதை வந்து போட்டிருப்பா. அப்புறம் லாகு போஸை வந்து வியர் பண்ணியிருப்பா. அப்புறம் அவளோட லெஃப்ட் ஷோல்டரில் வந்து டேட்டூ இருக்கும். இது எல்லாமே மிஸ் ஆகுது இதில். அப்புறம் அவளோட எல்போஃப் அவுட்ஃபிட்டில் வந்து அவளோட ரைட்டு கையில் வந்து ஒரு டைஅப் இருக்கும். அதுக்கு அடுத்த பேனலில் பார்த்தா அது லெஃப்ட் கையில் இருக்கும். அதுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸு பின்னாடி இருக்கிற ஸ்வாடு வந்து ரேண்டமாக அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது லூஃபியோட அட்டாக்கில் எலிஃபண்ட் கன்னு அப்புறம் எலிஃபண்ட் கேட்லிங், இது எல்லாமே கியர் 3 அட்டாக்கு. ஆனால் இங்கே வந்து அவன் கியர் 4னு சொல்லிட்டு கியர் 3 அட்டாக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லூஃபி வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகும்போது அவன் பின்னாடி வந்து எதுவுமே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வாடு வந்திருக்கும். அந்த ஸ்வாடு வந்து அப்புறம் ஆக்ஸா மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம சாஞ்சி வந்து நார்மலாக பூச்சினாலே பயப்படுவான். ஜெயாலியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்கைப்பியாலியாக இருக்கட்டும். அவனோட அப்பா வந்து சின்ன வயசில் வந்து கீழே டார்க்கான ப்ரிசனில் அடைச்சி வச்சதுனால அவனுக்கு பூச்சினாலே ஸ்கேரியாக என்டமோஃபோபியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான். ஆனால் இந்த சாப்டரில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அதில் வந்து நியூட்ரிஷியஸாக இருக்கும். அதை வந்து பிடிச்சிட்டு வா சாப்பிட்லான்ட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜெயிண்ட்டு சொன்ன ஹாப்ஷன்ஸ் க்ரீன் ஃபேரின்ற அந்த ஹாலுசினேட் பண்ணுற பூஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இல்லை அவங்க நிஜமாவே எல்பஃப்குள்ளே வந்து இது வந்து லோக்கியோட ஒரு பவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அந்த சாப்டரில் வர அந்த ஜெயிண்ட்டு கேட்டுமே லோக்கி மாதிரியே தலையில் வந்து ஒரு க்ரௌன் வச்சுருக்கு. ஸோ மேபி அந்த கேட் வந்து லோக்கியோட ஒரு பெட்டாக கூட இருக்கலாம். அந்த கேட்டுக்கு செஞ்சு கொடுத்த வெள்ளாட்டு வீடாக கூட இருக்கலாம் அது. ஏன்னா அது ஃபுல்லாகவே லெகோ பீசஸால் தான் மேட் ஆகிருக்கு. அப்படி இல்லைன்னா லெகோ பீசஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி அங்கே யாராச்சும் ஒருத்தர் வந்து டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கலாம். இன்னொரு சைடில் இந்த சாப்டருக்குள்ளேயே உசூப் வந்து இது ஒரு இல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூனைக்கிட்ட போயிட்டு அடி வாங்குவான். கடைசியில் இது ஹாலுசினேஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற யாக்ட்ரஸல் ட்ரீ அப்புறம் இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாமே ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஸ்டார்ஸோட பிஹேவியரு, ஆக்ஷனு அப்புறம் ட்ரெஸ்ஸு இது 3மே சேஞ்ச் ஆகுது. நான் தேடி பார்த்த வரைக்கும் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணால் தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுமே. அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னா அது இன்விசிபிளாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் லூஃபி, சாஞ்சி, ஜோரோ 3 பேரும் பிரிஞ்சு போனாலுமே அவங்க திரும்ப நாமி, உசூப்பை மீட் பண்ணும்போது ஒரே விஷுவல் தான் அவங்களுக்கு வருது.
அவங்க பாடி வந்து நிஜமாவே மூவ் ஆகுது, இல்லாட்டி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம லூஃபிலாம் தூங்கிட்டே சாப்பிடுவான்ல, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த சாப்டரில் வந்து நம்ம சாப்பர் மட்டும் மிஸ்ஸிங். அவன் ஜெயிண்ட் ஷிப்லேயும் இல்லை, அப்புறம் நம்ம ஸ்டாச்சோடையும் இல்லை. எங்கேயாச்சும் கரையில் ஒதுங்கி கிடப்பான், இல்லாட்டி தௌசண்ட் சனிலே இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த சாப்டரில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த சாப்டர் வந்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃபைஸ்டல் தமிழ்.